ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஒரு தெளிவில்லாத ஒரு ஆவிக்குரிய நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிக்கனாலதான் எதை நோக்கி நான் பயணப்படுகிறேன் என்கிற ஒரு உணர்வற்ற ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எதையோ நோக்கி நாம் சிலம்பம் பண்ணக்கூடியவர்களாய், எதையோ நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய ஒரு மக்களாக, நமக்கு ஒரு எந்த விதமான நமக்கு முன்பதாக காணப்படக்கூடிய அந்த பந்தய நிலைகளை குறித்து அறிவற்ற நிலைகளிலே காணப்பட ஆரம்பிக்கிறதுனால பல நேரங்களில் தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி விடுகின்றோம். சில ஜனங்கள் வழி தவறி மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்களைப் போல அவர்கள் ஏதோ ஒரு மார்க்கத்தை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். ஊழியம் என்கிற பேர்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறேன் என்கிற பேர்ல ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் எப்படி அப்படின்னா, எல்லா காரியங்களையும் தெளிவாக நீங்கள் விளங்கி கொண்டு தேவனுடைய சித்தத்தை தெளிவாய் நீங்கள் நிறைவாக்க வேண்டியது அவசியம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும்னா, இயேசுனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல தன்னுடைய அழைப்பை பற்றி ஆண்டவராகிய தேவன் தெளிவற்றவராய் காணப்படவே இல்லை. அவருக்கு எங்கிருந்து வந்தார்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எங்க போக போறான்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய வழிகள் எல்லாம் எப்படிலாம் வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். எந்த இடத்திலே போய் பிரசங்கம் பண்ண வேண்டும், எந்த இடத்திலே ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எந்த இடத்திலே ஜனங்கள் அவரை எதிர்ப்பார்கள், எந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவனை அவர்கள் கொலை செய்யும்படிக்கு வகை தேடுவார்கள், எந்த இடத்திலே மரணத்துக்கு நேராக அவர் பயணிக்க வேண்டும், எல்லா நாளையும் நேரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் அறியக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சதுனால அவருடைய ஓட்டத்துல எந்த தடுமாற்றமும் காணப்படாத ஒருவராய் அவருடைய நிலைகளை அவர் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவற்ற ஒரு நிலை காணப்பட ஆரம்பிக்கிறதுனால அடுத்தது என்ன நடக்கும் நமக்கு தெரியல. நாளைக்கு என்ன காரியம் உருவாக்கப்பட போது நமக்கு தெரியல. நான் இன்றைக்கு இனி வரக்கூடிய அடுத்த நேரத்துல எனக்கு என்ன விதமான அந்த மாற்றங்களை நான் பார்க்க போகிறேன் தெரியல. ஆகவே தடுமாற்றத்தின் ஊடாக நம்ம பயணப்படக்கூடிய ஒரு மக்களாக, ஏதோ ஒரு வழியிலே நாம் நம்முடைய அந்த வாழ்க்கையை அமைக்கும் ஒரு மக்களாக விளங்கி விடுகிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால தெளிவான ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் தெளிவு எங்க வரணும்னா, நம்முடைய பார்வையில ஒரு தெளிவு வரணும். எல்லா காரியங்களையும் அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விதமான நிலைகளை பற்றி அவர்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் தன்னுடைய ஓட்டத்தினுடைய நிலைகள் இப்படியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாய் தன்னுடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை மாற பண்ண உங்களால முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பவுல் அப்போஸ்தலன் அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய நாமத்தினால நான் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறேன். மீண்டும் உங்களுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. என்றாலும் கூட உங்களுக்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். பெரிய பெரிய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் வரப்போகிறத நான் பார்க்கிறேன். பிரச்சனைக்குரிய காரியங்கள் வரப்போகிறத பார்க்கிறேன். உங்க விசுவாசத்துல தடுமாற்றம் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன். என்றாலும் கூட நான் உங்களுக்கு போதித்த எல்லா விதமான நிலைகளையும் நீங்கள் உங்கள் மனதளவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் அழைப்பையும் ஓட்டங்களையும் நீங்கள் விட்டு விலகாத அளவிற்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதைப்பட வேண்டியது அவசியம். அந்த பகுதியை ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த பகுதியில் ரொம்ப நல்லா அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. அது வாசிக்கும் போது நான் அது ஒரு காரியத்தை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், 28வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு ஆலோசனை சொல்றாரு. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரும். 30வது வசனம், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்க. இப்படிதான் சொல்லிட்டே வர்றார். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிட்டு வர்றார். ஆனா அவங்களுடைய மனசுல புரிஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இறுதியில நம்ம பார்க்கும்போது அதுல என்ன சொல்லுவாங்க பாருங்க, இவைகள் எல்லாவற்றையும் சொன்ன பின்பு அதுல 36வது வசனத்துல, அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினார். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுதார்கள். எதுக்காக அழுதாங்க? என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீங்கன்னு சொல்றதுக்காக அழுதுருக்கிறாங்க. அவர் என்னென்ன சொல்றாரு பாருங்க, கொடிதான ஓநாய் வரப்போகுதுன்னு சொல்றாரு. மந்தையை தப்ப விடாது இருக்கக்கூடிய காரியங்கள் வரப்போகுதுன்னு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகின்றார். உங்களை குறித்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாங்கன்னு சொல்றார். உங்களிலே சில பேர் எழும்பி மந்தைகளை கெடுக்கக்கூடிய பணிகளை செய்வாங்கன்னு சொல்றார். ஆனா அவங்களுடைய இத்தனை வார்த்தையெல்லாம் அவங்க விட்டுட்டாங்க.
எதை அவர்களுடைய மனம் பற்றிக்கொள்ள ஆரம்பித்தது என்று சொன்னால், இனி என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்கிற ஒரு காரியத்துக்காக வாழ்றார். அப்ப தேவன் சொல்லக்கூடிய முக்கியத்துவத்தை உங்களால புரிஞ்சுக்கிற முடியல. ஏதோ ஒரு காரியம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொண்டு நான் புலம்புகிறேன், ஏதோ ஒரு காரியத்தை நான் மெய்யாகவே புரிந்து கொள்கிறேன். எதை கர்த்தர் என்கிட்ட சொல்ல வருகிறார், இதுல ஒரு தெளிவு எனக்கு இருக்கணும். எதை கர்த்தர் பேசும்படிக்காக வருகின்றார், என்னுடைய வாழ்க்கையில எதை ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கிறேன், எதையோ நான் நினைச்சு நான் ஏக்கத்தின் ஊடாக கடந்து போகிறேன். ஏதோ ஒரு வழியை நான் என்னுடைய வாழ்க்கையில செலக்ட் பண்ணுகிறேன், ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக நான் பயணப்படுகிறேனே தவிர இது கர்த்தராக தேவனால் உருவாக்கப்பட்டக்கூடிய மார்க்கமா எனக்கு தெரியல. நானாகவே சில விஷயங்களை யோசிக்கிறேன், நானாகவே சில காரியங்களை பற்றி நான் மெய்யாகவே வேதனைப்பட ஆரம்பிக்கின்றேன். கர்த்தராக தேவன் சொல்கிறார், நீ செய்யக்கூடிய காரியமெல்லாம் என்னால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை பற்றி நீ மெய்யாகவே இந்த ஒரு காரியங்கள் யாவற்றையும் நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல எதை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேனோ அதை நீ எனக்கு அளிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, எத்தனை விஷயத்தை சொல்லுகின்றார். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள்லாம் வரப்போது நீ எச்சரிக்கையா பாதுகாக்கணும். வரக்கூடிய எல்லா விதமான காரியங்களை குறித்து நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனங்களை குறித்து நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உங்களிலே சில பேர் கூட மாறுபாடான காரியங்களை போதிக்கக்கூடிய மக்களாய் உங்களுக்குள்ளாகவே இந்த ஜனங்கள் எழும்பக்கூடிய இந்த நிலைகளை கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை பவுல் பேசுகிறார். இத்தனை காரியங்களை விட்டுவிட்டு அவருடைய மனம் எதை பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தது என்று சொன்னால், என் முகத்தை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்றதுக்காக அவங்க புலம்பி எழுறாங்க. அப்ப எது முக்கியமோ அதை விட்டுட்டு, சில பேருக்கு நம்ம பண்ணக்கூடிய பிரசங்கத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பிடிக்காது, சொல்லக்கூடிய உதாரணத்துக்குரிய கதை இருக்கு போதுங்க, அதை அவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ள ஆரம்பிப்பாங்க. இந்த கதையை நம்ம அடுத்தடுத்து போய் நம்ம பேசலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல இந்த ஊழியக்காரர் எத்தனை கதை சொன்னாரு, என்னென்ன கதை சொன்னாரு, அதுல 3வது கதை எப்படி இருந்துச்சு பாருங்க, 4வது கதை எது முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நம்ம விட்டுருவோம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதுல தான் நமக்கு ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். தேவன் எச்சரிப்பான வார்த்தைகளை பல வழிகளிலே நம்மோடு கூட தெரியப்படுத்த ஆரம்பிக்கின்றார். பல காரியங்களின் மூலமாக, பல சூழ்நிலைகளின் மூலமாக, பல நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய பல வழிகளிலே கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பல விஷயங்களை வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்குகின்றார். நீங்களும் நானும் அறியாத எந்த விதமான காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது. ஒரு காரியம் சம்பவிக்கிறதுக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தினால் கட்டாயம் அறிவிக்கப்பட்டே தீரும். அதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள மாட்டோம். அவ்வளவுதான், அதான் பிரச்சனை. நீங்களும் நானும் அந்த ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்கிறது உண்டானால், தேவன் எதை பேச வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், அவைகளுக்கேற்ற ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியும். இதுலதான் ஒரு தெளிவான ஒரு பார்வை அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில, இயேசுனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு தெளிவான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே ஆசரிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்துல பல திறப்பட்ட காரியங்கள்ல பலவிதமான சூழ்நிலைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு சூழ்நிலையுடைய பின்னணி எதுவாய் இருக்கிறது, எதை ஆண்டவராகிய தேவன் அந்த சூழ்நிலைகளின் மூலம் எனக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். எலியா என்கின்ற அந்த தேவனுடைய மனிதனையும் மோசே என்கின்ற தேவனுடைய மனிதனையும் மறுரூப மலையிலே கர்த்தராகிய தேவன் சந்திக்கின்றார். ஆண்டவராகிய இயேசுவோடு கூட அவருடைய சீஷர்களும் இந்த 2 பேரையும் சந்திக்கிறாங்க. மோசே என்கின்ற மனிதனையும் எலியா என்கிற மனிதனையும் இந்த சீஷர்களும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால சந்திக்கிறாங்க. இப்ப 2 பேருடைய சந்திப்புல பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். அந்த சீஷர்கள் சந்திக்கக்கூடிய சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, நம்ம இந்த மலை விட்டு நம்ம இறங்கியே போக வேண்டாம், இந்த மலையிலே அடிக்கடி மோசையும் எலியாவும் வருகிறார் போல் இருக்கிறது, ஆகவே இங்கே நமக்கு ஒரு கூடாரம் உங்களுக்கு ஒரு கூடாரமாக போட்டு இங்கேயே நாம் தங்கி இருக்கிறது உண்டானால் இந்த தேவனுடைய மனிதர்களை இடைவிடாமல் சந்திக்க முடியும். ஆனா இவர்கள் அறியாத ஒரு காரியம் இயேசுவுக்கு அந்த சந்திப்பிலே அறிவிக்கப்படக்கூடியதாக விளங்கிற்று. இயேசுனுடைய மரணத்தை குறித்து அவர்கள் பேசின காரியத்தை சீஷர்கள் அறியல. அவங்க அறிந்ததெல்லாம் மோசேயும் எலியாவும் வந்தார்கள், நம்ம இங்கே தங்கியிருக்கிறது நலமா இருக்கும் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார்களே தவிர அதனுடைய பின்னணியத்திலே கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த வருகிறார், இது நம்முடைய வாழ்க்கையிலே புரியாத ஒரு புதிராய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு முறையும் நீங்க நிறைய நேரங்களை ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் உங்களை சந்திக்கும்படிக்கு வருவார். ஆனால் கர்த்தராகிய தேவன் வரும்போது நீங்க நினைக்கிற மாதிரி வெறுங்கையாக கர்த்தர் வரமாட்டார், ஏதோ ஒரு காரியத்தை அறிவிக்கும்படிக்காய் வருவார். ஆனால் நீங்களும் நானும் அவர் அறிவிக்கக்கூடிய அந்த காரியத்தை புரிந்து கொள்ளாது இருக்கிறது உண்டானால், அவர் சொல்ல வரக்கூடிய காரியங்களை குறித்து நீங்களும் நானும் அறியாது இருக்கிறது உண்டானால், அதற்குரிய ஆயத்தத்தின் நிலைகளை நாம் இழக்கும் ஒரு மக்களாய் விளங்கிவிடுவோம். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது வெறுங்கையாகவே வரமாட்டார். ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்படிக்காக, ஏதோ ஒரு ஆலோசனை பற்றி பேசும்படிக்காக, ஏதோ ஒரு வெளிப்பாடுகளை, ஏதோ ஒரு தரிசனத்தை, இனி வரக்கூடிய காலங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்தை கர்த்தர் பேசும்படிக்காகத்தான் வருவாரே தவிர வெறுமனே சும்மா போனேன்ப்பா
சும்மா வந்து உங்க வீட்டில் வந்து ஒரு 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 அதாவது ஒரு ஒரு பிஸ்கட்டும் ஒரு காஃபி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படிலாம் வரமாட்டார் கர்த்தர். கர்த்தர் வரக்கூடிய கர்த்தர் ஒவ்வொரு சந்திப்பிலும் ஒரு புதுமையான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை தரும்படிக்காகவே வருகின்றார். இதை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் அவர் என்ன சொல்ல வருகிறார், என்னை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையை வலியுறுத்தும்படிக்காய் வருகின்றார், இதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் அதற்கேற்ற வண்ணமாக என்னுடைய வாழ்க்கை நிலைகளை சீர்படுத்த என்னால் முடியும். இன்னைக்கு உலக அரங்கில் நிறைய மக்கள் நிறைய காரியங்கள் யாவற்றையும் சாட்சியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாட்சி சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினால ஒரு நல்ல ஒரு ஜெப கூட்டத்துக்குள்ளாக நான் வந்து கடந்து போக ஆரம்பிச்சேன். ஆவியிலே நிறைந்து நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை நான் பார்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய கண்களை திறந்தேன். சரி, கர்த்தரை பார்த்தப்பா, கர்த்தரை பார்க்கக்கூடிய உனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு தெரியாது. கர்த்தரை பார்த்தேன், கர்த்தர் எனக்கு முன்பதாக வர ஆரம்பித்தார், கர்த்தருடைய தரிசனங்கள் எனக்கு முன்பதாக கொடுக்கப்பட ஆரம்பித்தது, கர்த்தருடைய பிரசனத்தை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபீல் பண்ணக்கூடிய உனக்கு கர்த்தர் அடுத்தது என்ன விதமான வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்தது தெரியாது. கர்த்தருடைய பிரசன்னம் வருகிறது உண்டானால் அதிலே ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு சொல்லும்படிக்காக, ஒரு செய்தியை சொல்லும்படிக்கு தான் கர்த்தர் வருவாரே தவிர சும்மாலாம் வரமாட்டார். ஆகவே தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய ஒவ்வொரு சந்திப்பையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் ஆசரிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அதனுடைய முழுமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்று அல்ல. எல்லாரும் ஒரு வழியில போறாங்க, நானும் அதே வழி, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும்படி சித்தம் வைக்கின்றார். ஒருவேளை அது ஜெப நேரமா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பைபிள் வாசிக்கக்கூடிய நேரமா இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஊழியத்துல போகக்கூடிய நேரமா இருக்கலாம். ஏதாகிலும் ஒரு பணியிலே வரக்கூடிய நேரத்தில் தேவன் ஏதாகிலும் ஒரு வழியிலே கர்த்தர் உங்களை சந்திக்கிறது உண்டானால் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லும்படிக்காக கர்த்தர் வருகின்றார். இந்த செய்தியை நீங்க விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அது ஒரு பாசிட்டிவாக காணப்பட ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. இல்லாட்டி அவைகளை நாம் விளங்கிக் கொள்ளாது இருக்கிறது உண்டானால் வரக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாம் தோற்று போகும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது எதிர்பார்க்குதலோடு காத்திருங்க. என்ன காரியத்தை இந்த நாள்ல கர்த்தர் என்கிட்ட பேசும்படிக்காய் வரப்போகின்றார், இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்து முடிக்கக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளாக ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சொல்லிவிட்டு தான் போவார். எந்த காரியத்தையும் சொல்லாம ஆண்டவராகிய தேவன் எனக்கு முன்பதாக வந்துட்டு போக மாட்டார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் ஒருவேளை என்னுடைய கண்ணில் கர்த்தராகிய தேவனுடைய தரிசனத்தை பார்க்கணும் இல்லையோ, கர்த்தருடைய சமூகத்தை நான் போய் ஜெபிக்கிறது உண்டானால் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம கர்த்தராகிய தேவன் இருக்கவே மாட்டார். என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை பற்றி விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான், தெளிவான ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் நிச்சயமாகவே அடுத்த கட்ட நகர்வு நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு நகர்வாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்துல இன்றைக்கு ஒரு தெளிவான வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 4வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அது நான் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுக்குன்னு பாருங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது காரியம், கர்த்தர் நம்மை உருவாக்கினது எப்படி உருவாக்கினார்னா வசனத்துல போட்டுக்கு, அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பார்வைக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் காணப்படுகிறது உண்டானால் உங்கள் பார்வைக்கும் எதுவும் ஒளிவும் மறைவுமாக இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களையும் உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு நியமங்களையும் நீங்களும் நானும் ஆழமாய் விளங்கிக் கொள்ளும் ஒரு மக்களாக இந்த உலகத்திலே கர்த்தர் என்ன காரியத்தை உருவாக்கும்படிக்காக என்னை வைத்தார். இந்த உலகத்திலே எத்தனை மாற்றங்கள் சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கிறது. எத்தனை வழிகளை சாத்தான் கெட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய சில சீர்கேடுகளை நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆனால் ஆழமாக பலவிதமான சீர்கெட்ட காரியங்களை சாத்தான் இந்த உலக அளவிலே உருவாக்கி கர்த்தருடைய பாதங்கள் இந்த பூமியிலே வந்து பட முடியாத அளவிற்காக, இந்த பூமியில கர்த்தருடைய பாதம் வந்து பட்டுச்சுன்னா மனு குலத்திற்கு கர்த்தர் நன்மையை செய்யாம இந்த பூமியை விட்டு போக மாட்டார். கர்த்தருடைய பாதம் பூமியிலே வர முடியாத அளவிற்கு பூமியை சாத்தான் கெட்டு போக பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கும். அங்க கர்த்தருடைய கால்களே நிற்க முடியாத அளவிற்காக இந்த பூமியிலிருந்து ஜனங்கள் கூப்பிடுவாங்க, ஆனால் கர்த்தராகிய தேவனால் பூமியில வந்து தன்னுடைய பாதத்தை பதிக்க முடியாது. அந்த அளவிற்கு பூமியை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அநேக விதமான அசுத்தமான காரியங்களை சாத்தான் இந்த உலக அளவிலே உருவாக்கி கர்த்தருடைய பிரசனமே பூமியை வந்து சந்திக்க முடியாத அளவிற்கான காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகின்றனர்.
நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு காரியத்தை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை கர்த்தராக தேவன் நம்மை சந்திக்கிறது உண்டானால், ஒரு முறை பூமியில கர்த்தருடைய பாதம் படிகிறது உண்டானால் என்ன நடக்கும் பாருங்க. பூமியிலே பெரிய மாற்றங்கள், தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் அப்படி உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்கணும். இப்ப கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஜெப வேளை மட்டுமல்ல, இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் அவர்கள் தரிசனங்களை கண்டு சொல்றாங்க. என்ன தரிசனங்களை பார்த்து சொல்றாங்க? கர்த்தராகிய தேவன் இதோ உங்கள் நடுவில் இறங்கி வந்து விட்டார். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கர்த்தர் இறங்கி வந்தால் பூமியை சீர்படுத்தாமல் ஆண்டவராகிய தேவன் பூமியை விட்டு போக மாட்டார். ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் பூமியில உருவாக்கிட்டு தான் போவார். இந்த பூமியிலே கர்த்தருடைய பாதம் படுகிறது உண்டானால் ஏதாகிலும் ஒரு மாற்றம். இயேசுனுடைய பாதம் பூமியிலே பட்டது மனு குலத்திற்கு ரட்சிப்பை உருவாக்கக்கூடியதாக அந்த காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். கர்த்தர் இந்த பூமியை ஒரு முறை சந்திக்கிறது உண்டானால் சீர்படுத்தாமல் இந்த பூமி விட்டு கர்த்தர் வெளியே போக மாட்டார். அப்ப ஆண்டவராக தேவன் வருகிறார்னு சொல்லி நிறைய ஜனங்கள் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இதுல 100% டூப்படிக்கிறாங்க, போய் சொல்றாங்க. கர்த்தர் வருகிறது உண்டான ஒரு மாற்றத்தை உருவாக்காம போக மாட்டார். ஏதாகிலும் ஒரு மாற்றம், ஒரு ஆவிக்குரிய ரீதியில, உலக ரீதியில, அல்லது சாத்தானுடைய அநேக விதமான தந்திரங்கள்ல, அல்லது அநேக விதமான உலகத்திலே காணப்படக்கூடிய சீர்கட்ட நிலைமைகள்ல ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்காமல் கர்த்தராகிய தேவனுடைய பாதம் பூமியில படியாது. ஆகவே ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எல்லா காரியங்களையும் தெளிவாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. இந்த பூமியில கர்த்தருடைய பாதம் படக்கூடிய நேரத்துல நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் பூமியில இறங்கி வருகிறது உண்டானால் என்ன மாற்றத்தை கர்த்தர் பூமியில உருவாக்குறாருன்னு பாருங்க. என்ன காரியத்தை கர்த்தர் செயல்படுத்த போகின்றார் என்பதை பற்றி பாருங்க. இந்த காரியங்களின் அடிப்படையில் நீங்கள் இயங்குகிறது உண்டானால் உங்க ஊழியம் சக்சஸா போயிடும். ஆண்டவராகிய தேவன் எதை செயல் வடிவிலே கொண்டு வரும்படிக்காக பூமியில வருகின்றார். அவருடைய பாதம் என்ன காரியத்தை செய்யும்படிக்காக பூமியிலே பதிக்கப்படுகிறது, இதை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், அவைகளை நோக்கி நீங்கள் பயணிக்கிறது உண்டானால் 100% வெற்றி நீங்கள் பெற முடியும். இப்ப நிறைய ஊழியங்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். வெற்றி என்கிறது எதை பொறுத்து அவங்க பேசுறாங்கன்னா, பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுகிறதை வைத்துக்கொண்டு, பெரிய பெரிய அநேக விதமான லேண்டுகளை வாங்குகிறதை வைத்துக்கொண்டு, அநேகம் 1000 லட்சம் கோடி மக்களை வைத்திருக்கிறதை வைத்துக்கொண்டு அவங்க சொல்றாங்க. இல்லை, வெற்றி என்கிறது தேவன் இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய திட்டங்களை புரிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் இயங்கக்கூடிய இயக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. இதுதான் வெற்றி. வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பெரிய பெரிய காரியங்களை செய்யறாங்க, இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, கோடிக்கணக்கான மக்கள் வராங்க, ஏராளமான ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த இடத்துக்குள்ளாக கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிறாங்க. இது வெற்றி இல்லை. வெற்றி எங்கே காணப்படுகிறது என்று சொன்னால், தேவன் இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாற்றங்களை உருவாக்குகிறார் என்பதை பற்றி பார்த்து அவைகளை பின்பற்றி அவைகளினுடைய தொடர்ச்சியை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் அதுதான் வெற்றி. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எது வெற்றியாக நினைவு கூறப்பட ஆரம்பித்தது பாருங்கள். இயேசு விட்டு போன ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்யறாங்க, அதுதான் வெற்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே அநேக விதமான ஊழியங்கள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு மீதியான பகுதிகளை அப்போஸ்தலருடைய கரங்களை கொடுத்துட்டு போனார். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊழியத்தை இவங்களும் ஆண்டவராக தேவன் விட்டு போன பணியை செய்யாம இவர்களாக ஒரு புதிய ஊழியத்தை அந்த மக்கள் நிர்ணயம் பண்ணல. கர்த்தராகிய தேவன் எந்த காரியத்தை ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலருடைய கரங்களை கொடுத்தாரோ அதனுடைய தொடர்ச்சியை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தான் லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தருடைய நாமத்தினால் ரட்சிப்பின் ஊடாக கடந்து வர ஆரம்பிச்சார். ஒரே நாளில் 2000 பேர், ஒரே நாளில் 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? கர்த்தராகிய தேவன் எந்த பணியை விட்டுட்டு போயிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியை நீங்க செய்யுங்க. இதைத்தான் ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நீயா ஒரு புதுசா ஒரு ஊழியத்தை கட்டு, நீயா ஒரு ஊழியத்தை ஸ்தாபி, நீயா ஒரு ஊழியத்துக்கு ஒரு நேம் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரியான ஊழியத்தின் இல்ல. கர்த்தர் என்ன பணி எனக்கு வச்சிருக்கிறான்னு பாருங்க. இந்த ஊழியத்திலே ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் எந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் வழியை திறக்கிறார்னு பாருங்க. எந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் வாசலை உருவாக்குறார் என்பார்கள். அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறது உண்டானால் உங்கள் ஊழியம் 100% வெற்றியின் ஊடாக கடந்து போகிறது பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அவரவர்கள் தங்கள் மனம் போனபடி ஊழியங்களை செய்கிறார்களே தவிர தேவனுடைய விருப்பம் அறிந்து செய்யக்கூடியவர்களை எண்ணிக்கைக்கு உட்படுத்திடுறாங்க. கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறோம்னா, நீ நிறைய காரியத்தை சம்பாதிச்சு எனக்கு முன்னால கொட்டு, அது இல்லை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நிறைய காரியத்தை சம்பாதிக்கிறது பெருசு இல்ல. என் விருப்பத்தை நிறைவாக்கும்படிக்காகவே நான் உன்னை உண்டாக்கினேன். நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை நீ செஞ்சா போதும். இதுக்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. இதுக்கு மீறி எதை நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. உனக்கு என்ன அழைப்பை நான் வச்சிருக்கேன் அந்த காரியத்தை நீ ஓடி முடிச்சிரு. என்ன திட்டத்தை நான் உனக்காக வச்சிருக்கணும் அதன்படி நீ கடந்து போக வேண்டியது அவசியம். இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கன்ஃபியூஷனே என்னுடைய வாழ்க்கையில வராது. நிறைய கன்ஃபியூஷன் வருகிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு வழி தோற்று போகிறது உண்டான, அதாவது உலக அந்த நியதிக்கும் ஆவிக்குரிய நியதிக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு.
உலக நீதியில என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும்னா, ஒரு வழி நமக்கு வந்து தோற்று போகிறது உண்டு. ஆனா வேற ஒரு வழிக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த வேலை நான் வந்து அப்ளிகேஷன் போடுறேன், இந்த வேலை எனக்கு கிடைக்கல வச்சுக்கோங்க, வேற ஒரு வேலைக்கு நான் வந்து அப்ளிகேஷன் போடலாம். அந்த வேலையும் கிடைக்கல வச்சுக்க இன்னொரு ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகலாம். ஒரு ஒரு அதாவது இது இந்த திருமணத்திற்காக ஒரு காரியத்தை நான் வந்து ஏற்பாடு பண்ணுகின்றேன். அந்த மன வாழ்க்கை சரியாக அமைக்கப்படவில்லை என்று சொன்னா இன்னொரு மணமகள் நான் தேடி போறேன், இன்னொரு மணமகளை நான் தேடி போயிடும். அந்த ஒரு காரியம் சரியா செட் ஆகலன்னு சொன்னா வேற ஒரு காரியத்தின் ஊடாக போகலாம். ஆவிக்குரிய தன்மை அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்னை விட்டுட்டா இன்னொன்னு விட்டு அப்படிலாம் கிடையாது. ஒன்று என்று சொன்னால் அதுதான் இங்கே நிலையாக நிற்கும். இதுதான் ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்படக்கூடிய திட்டம் என்றால், வழியை மாற்றுகிறது உங்களுடைய பணி அல்ல, அந்த வழிகளிலே தொடர்ந்து பயணிக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுல தான் நீங்க வந்து தொடர்ந்து போகணும். இதுதான் ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை என்றால், வழியை மாற்றாமல் அந்த வழியிலே பயணிக்க உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லுவார். நான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். இதுதான் ஒரு தெளிவான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தெளிவு என்கிறது எதை குறித்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. இங்கே ஊழியத்துல ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலைங்க, உடனே கர்த்தருடைய நாமத்தினால் வேற ஒரு பகுதியில் ஒழுங்கிலே இல்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கே ஆண்டவராக தேவன் எனக்கு பணி அமைத்து வச்சிருக்கிறாரோ, இந்த ஊழியத்திலே எத்தனை தடை வர ஆரம்பிச்சாலும், எத்தனை பிரச்சனை வர ஆரம்பிச்சாலும், அந்த பிரச்சனைகளை நீங்களும் நானும் ஃபேஸ் பண்ணி கடந்து போக வேண்டுமே தவிர, பிரச்சனை வருகிறது என்பதற்காக அந்த காரியத்தை விட்டுட்டு நான் வேறொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாது. அவர் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய நிலை, எல்லா காரியத்தையும் ஆழ்ந்து தெளிந்து அறியக்கூடிய ஒரு அறிவினுடைய நிலை, எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். இப்ப வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லா விஷயங்களும் வெளியரங்கமாக, நிர்வாணமாக, எல்லாம் அப்படி ஓப்பனாக, இப்படிதான் உங்களுடைய பார்வையும் காணப்பட வேண்டியது அவசியம். இதனுடைய முடிவு என்னமா இருக்கும்? இந்த காரியத்தை இப்பவே நீங்க வந்து தீர்மானிக்கும். இந்த மாதிரி நான் ஓடுகிறது உண்டானால் என்னுடைய முடிவு என்னமாய் இருக்கும், என்னுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் என்னமாய் காணப்படும், இதெல்லாம் நீங்க வந்து தீர்மானிக்க வேண்டியது அவசியம். நமக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை தருகிறது உண்டானால் தந்த வழியில் அப்படி பேசாம உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. கர்த்தராகிய தேவன் என்னை வந்து கூப்பிடக்கூடிய நேரத்தில் நான் வந்து ஊழியம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உடனே உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால இந்த வழியிலே எத்தனை விதமான காரியங்களை நான் சந்திக்க வேண்டும், என்னென்ன இந்த மார்க்கங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பயன்படுத்த வேண்டும் என்றால் என்னென்ன வழிகளின் ஊடாக கர்த்தர் என்னை மெய்யாகவே நடத்த போகின்றார், இவைகளை உட்கார்ந்து நீங்கள் ஆராய ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவைகளை பற்றிதான ஒரு தெளிவை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வெளிப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா காரியத்திலும் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் உங்களையும் என்னையும் குழப்பப்படுத்த ஒருவனாலும் முடியாது. நிறைய ஜனங்கள் நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க போகக்கூடிய மார்க்கம் தப்புங்க, நீங்க போகக்கூடிய அந்த காரியமா தப்பு, நீங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த வேலை தவறான ஒரு வேலை. பல மக்கள் பல விதமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஊழியம் பார்க்கக்கூடிய, ராமநாதபுரத்தில் ஊழியம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நாள் அண்ணன் வந்து வெளியூருக்கு மீட்டிங் போயிட்டாங்க. அங்கு சபை நடத்தக்கூடிய பொறுப்பை என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப சபை வச்சிருக்கக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய நாமத்தினால அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக கடந்து போனேன். பாடல் பாடக்கூடிய நேரத்திலே லேசா வந்து செஸ்ட் பெயின் ஆரம்பிச்சது. லேசா வந்து நெஞ்சு லெஃப்ட் சைடில் வந்து லேசா ஒன்று பெயின் வர ஆரம்பித்தது. உடனே பாடல் பாட முடியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை அழைத்து நீங்கள் வந்து இந்த பாட்டை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் கேட்டார், என்ன பிரச்சனை அண்ணன் கேட்டார். என்னை பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் செஸ்ட் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அவருக்கு தான் மெதுவாக சொன்னேன் பாருங்க. அவர் மைக்கிலே சொல்லிட்டார், அண்ணனுக்கு இப்போ வந்து அது நெஞ்சு வலியாக இருக்குதுன்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க, அதனால் கொஞ்ச நேரம் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, நாம் வந்து இப்போ பாட்டுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தொடங்கலாம் என்பதை பற்றி பாடல் பாடினாங்க. அதன் பின்பதாக செய்தியினுடைய நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் பார்த்தா ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விதமான மருந்து கொடுத்துட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஒரு இலையை நீங்கள் கசக்கி போட்டினா உங்களுக்கு சரியாக போகணும்னு சொல்கிறேன். இன்னொரு ஆள் சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு தூக்குவாளி நிறைய வந்து பருத்திப்பால் சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு வலிக்கு ரொம்ப நல்ல ஒரு காரியம் என்கிறதை பற்றி பேசினேன். ஆளாளுக்கு ஒவ்வொரு மருந்து. அன்னைக்கு தான் நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன், நம்முடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தில் எத்தனை டாக்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி. எத்தனை டாக்டர் இப்போ பார்க்கும்போது தெரியாது. ஏதாச்சும் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அதன் மூலமாய் நிறைய விஷயங்களை அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு அப்படி செய்யுங்க, இதுக்கு அப்படி செய்யுங்க, நிறைய ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்படித்தான் நிறைய விதமான மக்களை நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் பல பேர் பல யோசனைகளை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அறியக்கூடிய ஒரே வழி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வழி. இதைத்தான் நீங்க பார்க்கணும். பல பேர் பல யோசனை சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி போனா நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி இந்த வழியில இந்த மாதிரி நீங்க பயணிக்க ஆரம்பிக்கிறது உண்டானா நல்லா இருக்கும். இல்லை, எந்த காரியத்தின் ஊடாக நீங்க கடந்து போகக்கூடாது. கர்த்தராகிய தேவன் எனக்கு நியமிச்சிருக்கக்கூடிய வழி, கர்த்தர் அந்த வழியிலே எப்படியெல்லாம் போக வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரோ அவைகளின்படி நீங்கள் பயணிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய முழுமையான வளர்ச்சியின் விகிதத்தை அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும்.
ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வளர்ச்சியை நம்ம வளர வேண்டும் என்று சொன்னால் தேவன் எந்த மார்க்கத்துல போக வேண்டும் என்று கர்த்தர் வைக்கிறாரோ, ஒரு இடத்துல அநேகம் விதமான மரணத்தினுடைய பள்ளத்தாக்கிலே கர்த்தராக தேவன் நடத்தக்கூடிய நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உள்ள போகணும். இல்ல ஆண்டவர், இது மரணத்துக்கு சமீபமா போகுது, நான் போக மாட்டேன், நான் வேறொரு மார்க்கத்துல, நீ போகிறது உண்டானால் தேவன் எதிர்பார்க்கும் முழுமையை வளர உன்னால என்னால முடியாது. அப்ப தேவன் எதை நோக்கி நீ நடத்துகிறாரோ அதை நான் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டுக்கு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படிதான் கர்த்தர் சொல்லுவார். அவருடைய நுகம் மெய்யாகவே நம்மேல் பூட்டப்படும்படிக்காக நான் சம்மதிக்கணும். என்னுடைய விருப்பத்தின்படி நான் இழுத்துட்டு போகணும்னு சொல்லி நான் யோசிக்க கூடாது. இதுதான் தெளிவற்ற ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக தேவன் என்னை எப்படி நடத்துகிறார் என்பதை பற்றி ஆராயக்கூடிய ஒரு தெளிவான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கர்த்தருடைய பணியை நிறைவாக உங்களாலும் என்னாலும் ஆகும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல 18வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். இரண்டாவது காரியம், என் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இரண்டாவது ஒரு மனப்பக்குவம். நிறைய நேரத்துல நான் மற்றவர்களை நிதானிக்கக்கூடிய நிதானம் என்னை வைத்துக்கொண்டு மற்றவனை நான் நிதானிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்துள்ளது. என்னை மாதிரி அவன் ஜெபிக்க மாட்டேங்கிறான், என்னை மாதிரி அவன் ஊழியத்தில் ஒரு வாஞ்சியா இருக்க மாட்டேங்கிறான், என்னை மாதிரி அவன் பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறான், என்னை மாதிரி ஆண்டவராக தேவனுக்கு என்று வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனா அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படல. நிறைய நேரங்கள்ல என்னை ஒரு எடைக்கல்லை போல மற்றவனை அடுத்த தட்டில் வச்சு நான் நிறுத்து பார்க்க ஆரம்பிக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களையே நீங்கள் முன்பதாக நிறுத்தி மற்றவர்களை உங்களுக்கு ஈக்குவலண்டாக நீங்க பார்க்கிறது உண்டானால் உங்கள் பார்வை தப்பா போயிடும். கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம், ஆயக்காரன் அந்த 2 பேரும் முன்னால வர்றாங்க. ஒருவன் ஆண்டவருடைய நாமத்தினாலே வேத பாரகனாக ஒருத்தர் வர்றான். அவன் தன்னை பார்க்க ஆரம்பிக்கின்றான். தன்னை பார்க்கும் பொழுது தன்னை குறித்து அவன் மேன்மையாக நினைச்சு அந்த ஆயக்காரனை மெய்யாகவே ஏளனமாய் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றான், நான் இந்த ஆயக்காரனை போல இல்லாமல் இருக்கிறதுனால உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்துல 2 முறை நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால எல்லா காரியத்திலும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன். அவனை போல நான் இல்லாமல் இருக்கிறதுனால உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இந்த ஆயக்காரன் தெளிவான பார்வை உள்ளவனாய் தன்னை அவன் நிதானிச்சு பார்க்கிறான். ஆண்டவரே, உங்களுக்கு முன்னால நான் நிக்கிறதுக்கு அருகதையற்றவன், தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எல்லா விதமான குறைவுகளை முதல் காரியம் ஆழமாய் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் தரக்கூடிய 2வது பெரிய பிரச்சனைக்குரிய காரியம் என்ன அப்படின்னா, என்னை குறித்து நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்பேன். என்ன மாதிரி வேற யாருமே இந்த உலகத்துல யாருமே காணப்படலைங்க. என்னை மாதிரி நல்லா பாடக்கூடிய யாருமே இல்லை. என்னை மாதிரி மேன்மையாக கர்த்தருடைய வார்த்தைகளுடைய ஆழங்களை பற்றி விரிவாக பேசக்கூடிய மனுஷன் யாருமே இல்லை. இப்படி உங்களையே மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த நிலைகளை சாத்தான் இந்த நாட்களிலே மனிதனுடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷனை நிதானிக்கும் பொழுது தன்னை முதன்மையாக வைத்தே தன்னோடு கூட ஒப்பிட்டு நிதானிக்க ஆரம்பிக்கிறது பார்க்க. இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், நிதானிக்கக்கூடியவன் கர்த்தருக்கு முன்னால் நிறுத்தி நிதானிச்சுப்பார், அவனையும் நிதானித்துப்பார், உன்னை நிதானிச்சுப்பார், கர்த்தருக்கு முன்னால் வச்சுப்பார். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த ஆயக்காரன் என்று அழைக்கப்படக்கூடியவன் தன்னை கர்த்தருக்கு முன்பதாக வைத்து நிதானித்து பார்த்த பொழுது தன்னை பாவி என்று அந்த மனிதன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவன், அந்த வேத பாரகன், தன்னை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக வச்சு நிதானிச்சு பார்க்காம தன்னையும் ஆயக்காரனையும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சதுனால ஆயக்காரனுடைய குறைவுகளை பற்றி பேச முடிந்ததை தவிர தன்னுடைய குறைவுகளை பார்க்க அவனால முடியல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். நிறைய ஊழியக்காரனை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அந்த ஊழியக்காரன் சரியில்லைங்க, இவன் விழுந்து போயிட்டாங்க, இவன் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க, இவன் ஆவிக்குரிய காலத்துல இல்லைங்க. நிறைய இந்த வார்த்தைகள் பேசுகிறதுக்கு காரணம் தன்னை நிதானிக்க மனமற்ற ஒரு காரியம், தெளிவற்ற ஒரு வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கையை நான் நிதானிக்க வேண்டும் என்றால், பார்வையிலே ஒரு தெளிவு வர வேண்டும் என்றால், என்னை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி நான் ஆராய்ச்சி பார்க்கணும். கர்த்தருக்கு முன்னால என்னை கொண்டு வச்சு பார்க்கணும். நான் மற்றவனோடு கூட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் என்னை குறித்து நான் மேன்மையா பேசுவேன். என்னை போல ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூட யாருமே இருக்க மாட்டேன்னு சொல்லி என்னை குறித்து நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்பேன். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை கொடுமை நிறுத்தி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்கள் குறைவை உங்களால் மெய்யாகவே பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆரம்ப நாட்கள்ல அருமையான தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் எங்களுடைய ராமநாதபுரத்தில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை என்னுடைய மனசு ரொம்ப ஆழமாய் தொட்ட ஒரு வார்த்தை.
கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றார். பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம் ஒவ்வொரு மனுஷனுடைய குறைவுகளை பற்றி திட்டி திட்டி பேசக்கூடிய ஏசாயா தீர்க்கதரிசி. நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய சாபம் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்கிவிடும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று காணப்படக்கூடிய பாவங்கள், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களுடைய ஒவ்வொரு குறைவையும் ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே மெய்யாகவே அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய், உங்களை அதப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க போகிறார். 5 அதிகாரம் வரைக்கும் எல்லா காரியங்களையும் பற்றி திட்டி பேசக்கூடிய தீர்க்கதரிசியாகிய இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்தில் அவர் வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் அதுல முதல் வார்த்தையாக ஒரு வார்த்தை ஒன்றிய விதமாக எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த காலத்துல உசியாவை பற்றி நீங்க நாளாகம புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா, மனமெட்டிமையாய் காணப்பட்ட ராஜாக்களிலே ஒருவன் உசியா ராஜா. அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய தூபத்தை காண்பிக்கும்படிக்காக உள்ளே போன பொழுது கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டு அவனை கர்த்தராகிய தேவன் அடித்ததினாலே அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிச்சு என்று வசனத்துல பார்க்க முடியும். இந்த அந்த அந்த மனுஷனை அதாவது அந்த உசியா என்கிற ராஜாவை அந்த தேவனுடைய மனுஷன் பேசுகிறார். மேட்டிமை என்கின்ற ஒரு காரியத்திற்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 5 அதிகாரம் வரைக்கும் மேட்டிமையாக எல்லா மக்களையும் பார்த்து பேசிட்டு வந்தார். 6வது அதிகாரத்துல உசியாவினுடைய மரணத்திற்கு பிறகு ஏசாயா தன்னை பார்க்க ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது தன்னை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஏசாயா போய் நிற்கின்றார். அப்பொழுது கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே தன்னுடைய நிலைகளை ஏசாயாவுடைய கண்கள் கண்ட மாத்திரத்துல கர்த்தரை நோக்கி சொல்லுகின்றார், ஐயோ அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அதமானேன்னு சொல்றார். அவ்வளவு நேரம் வரைக்கும் திட்டி பேசினது ஒரு மனுஷன், மற்றவர்களை பார்க்கும் பொழுது குற்றப்படுத்தின மனிதன் தன்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்க போய் தன்னுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்றார். கர்த்தருக்கு முன்பதாய் போய் தன்னை நிறுத்தும் பொழுது தன் நிலைகள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. என்னையும் கொண்டு போய் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நான் நிறுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை உய்த்து ஆராய என்னால் முடியும். என்னுடைய நிலைகளை நான் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விளங்கா. என்னை குறித்து நான் பல நிலைகள்ல என்னை அறியாத ஒரு மேட்டிமையான ஒரு மனம், என்னை அறியாத என்னை மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையை நான் மெய்யாகவே மேன்மைப்படுத்தக்கூடிய பல அனுபவங்கள் என் வாழ்க்கையிலே ஆழமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. என்னைக்கு கர்த்தராகிய தேவனை நீங்கள் சந்திக்கும்படிக்காய் கடந்து போய் உங்கள் நிலைகளை உணர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா அலங்கோலங்களை பார்க்க உங்களால் முடியும். ஏசாயா அது வரைக்கும் மற்றவங்களுடைய குறைவுகளை பார்க்க ஆரம்பித்தான். என்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய சன்னதியிலே போய் நிற்கக்கூடியவனாய் விளங்கினானோ அன்றைக்கு ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கண்ட மாத்திரத்துல முதல் தவறை அவன் கண்டுகொள்ள ஆரம்பித்தான். எந்த தவற ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். எந்த உதட்டினால் மற்றவனை நான் குற்றப்படுத்தினேனோ அந்த உதடுகள் அசுத்தம் என்பதை பற்றி ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தேன். இதுல தான் நான் பாவத்தினுடைய காரியம் உள்ள இருக்கு. நான் இதை வைத்துக்கொண்டு மற்றவனை நான் மெய்யாகவே நீதி விசாரிக்கக்கூடியவன், நியாயம் விசாரிக்கக்கூடியவனாய் விளங்கினேன். ஆனால் இப்பொழுது நான் என்னை பார்க்கும் பொழுது என் உதடுகள் அசுத்தம் என்கிறது நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். கர்த்தாவே, நான் அதமாக்கப்பட்டு போய்விடும் என்பதை பற்றி கர்த்தருக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப 2வது காரியம், என்னுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனம். என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மேடு பிள்ளைகள் பல இடங்கள்ல நான் என்னையே மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்களை விட்டுட்டு ஒரு நாள் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் உள்ள உட்கார்ந்து வச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. என்னுடைய காரியங்களில் எங்கெங்கெல்லாம் நான் என்னை குறித்து நான் மேன்மையாக யோசிச்சிருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் நான் மற்றவர்களை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன், எந்தெந்த இடங்கள் எல்லாவற்றிலும் கூட மற்றவர்களுடைய மேன்மையை நான் அற்பமாக நினைவிலே வைத்து என்னையே நான் உயர்த்தும் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். என்னை வைத்துக்கொண்டு மற்றவரை நான் நிதானிக்கக்கூடிய தன்மைகளின் ஊடாக எத்தனை முறை நான் கடந்து போகக்கூடியவனாய் விளங்கினேன். இதை ஒரு நாள் உட்கார்ந்து நீங்க ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தெளிவான பார்வையின் ஊடாக உங்களை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போய் நீங்கள் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் உள்ளான நிலைகளை ஆழமாய் விளங்கிக் கொள்ள உங்களால் முடியும். இப்படி தங்களுடைய நிலைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் தான் கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்பி பிரகாசிக்கும் மக்களால் விளங்க ஆரம்பிச்சார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னை குறித்து ஜனங்களுக்கு முன்பதாக பேசும்பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் புத்திசாலிகள், நாங்கள் புத்தியினர்கள், நீங்கள் அறிவாளிகள், நாங்கள் அறிவியினர்கள், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தங்களை குறைத்து பேசுகிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், தங்களை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி தங்கள் குறைவுகளை ஆராயும் மக்களாக விளங்க ஆரம்பிச்சனால்தான் கர்த்தராகிய தேவனால் அவர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சார். 2வது காரியமாய் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே என்னையே ஆராயக்கூடிய தெளிவான பார்வை என்னுடைய வாழ்க்கையில வரணும். என் குறைவுகளை உணரக்கூடிய ஒரு பார்வை என்னுடைய வாழ்க்கையில வரணும். என்னுடைய குற்றங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்களை நான் மெய்யாகவே மெச்சிக்கொள்றேன்.
இதெல்லாம் எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியம் இல்லை, இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் மற்றவன் இதே விதமான தவறை செய்யும் பொழுது நான் அந்த தவறை சுட்டி காண்பிக்கிறேன். நீ செய்யக்கூடிய இந்த காரியம் தப்புங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தான் அந்த ஒரு காரியத்தை நீங்கள் விலகிக் கொள்ள முடியும். சில ஆவிக்குரிய திருச்சபையில காணப்படக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, சபையில வரக்கூடிய மக்களுக்கு போதனைக்குரிய வார்த்தைகள் யாரும் சொல்லுவாங்க, இந்த சபையில வரக்கூடிய யாராகிலும் ஒருவர் உங்களுடைய வியாதிகளுக்கு மருந்து மாத்திரைகளை எடுக்கிறது உண்டானாலும் அடுத்த முறை இந்த சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். மருந்து மாத்திரைகள் எந்த விதமான காரியத்தையும் இது உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். மருந்து மாத்திரைகளை எடுக்கிறது உண்டான கர்த்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க, விசுவாசமே இல்லைங்க. ஆகவேதான் இந்த மருந்துக்கும் மாத்திரைக்கும் நீங்கள் மெய்யாகவே அடிபணிக்கூடிய மக்களாய் விளங்குகிறீர்கள். ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரட்டும், ஒரு வியாதி வரட்டும், முதல் ஆளாக போய் டாக்டரை போய் நின்று அந்த காரியங்களை பார்க்கிறதை பார்க்கணும். இப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, மற்றவனுக்கு போதிக்கக்கூடிய நீ உன் வாழ்க்கையில குறைவை இருக்கிறது முதல் காரியம் ஒத்துக்கொள்ளணும். என் வாழ்க்கையில என்ன விதமான தவறை நான் உள்ள வச்சிருக்கிறேன், என்ன விதமான குற்றத்தை மற்ற நான் தீர்ப்படுறேன் இரண்டாவது. ஆனால் முதல் காரியம், நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவின் ஊடாக நான் சிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன், இதை நான் ஆராய்ந்து பார்த்து நான் சீர்படுத்தாது இருக்கிறது உண்டானால் தேவ பார்வையில் நீ குற்றமுள்ளவனா நினைவு கூறப்பட ஆரம்பிச்சு. ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில தெளிவான பார்வையை எங்க பயன்படுத்துங்க, மற்றவனிடத்திலே பயன்படுத்தாமல் உங்களிடத்திலே உங்கள் தெளிந்த பார்வையை பயன்படுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கிறது ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை கொண்டு நிறுத்தி பாருங்க. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இதை பெறுகிறதுக்கு என்ன தடை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமத்தினால் நல்லா தான் ஜெபிக்கிறேன், என்னுடைய பார்வைக்கு நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நல்லா தான் நான் ஊழியம் பார்க்கிறேன், என்றாலும் கூட இன்னும் உம்மால் பயன்படுத்தப்பட முடியாமல் என்ன தடை என்கிட்ட இருக்கு அப்படி கேளுங்க. கர்த்தருடைய நாமத்தினால நிறைய ஜனங்கள் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன, நான் நிறைய ஜெபிக்கிறேங்க, ஆனால் இன்னும் கர்த்தருடைய வேலை வரவில்லை போல இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஊழியத்தினுடைய வாசலை இன்னும் அவர் ஓபன் பண்ணாமல் இருக்கிறார். அவர் ஓபன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ச்சி பாருங்க. என்கிட்ட இன்னும் என்ன குறைவு இருக்கு, என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறீங்க, நான் இன்னும் என்ன ஆயத்தப்பட வேண்டும். இப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றியதான தெளிவான புரிந்துகொள் உங்களுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தராகிய தேவனால் உங்களையும் என்னையும் பயன்படுத்தும் ஒரு கருவியாக விளங்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது ஒரு அனுபவம், என்னுடைய குறைவுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, என்னுடைய குறைவுகளை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. நான் ஒத்துக்கொள்கிறது மட்டுமல்ல, மற்றவங்க சொல்றதுனால நான் ஏற்றுக்கொள்கிறது அல்ல. கர்த்தருடைய நாமத்தினால் நீ ஒரு பாவிப்பா சொல்றதுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறது அல்ல. நான் பாவி என்பதை நானே புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பாவி என்பதை மற்றவன் சொல்லி இல்லை, நானே அந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கையில இந்த தவறை நான் பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு குற்றத்தை நான் பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மீறக்கூடிய நிலைகளை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி என்னை நான் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தெளிவான ஒரு பார்வையினுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் எவ்வளவு நாள் வரைக்கும் தான் மற்றவனுடைய நிலைகளை நாம் சாரப்போகின்றோம், எத்தனை நாள் வரைக்கும் தான் நீங்களும் நான் மற்றவங்களுடைய நடத்தக்கூடிய அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகிறோம். என்னையே நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்து என்னை சீர்பாடுகளின் ஊடாக நான் மெய்யாகவே உட்பிரவேசிக்க செய்ய ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுடைய பணிகளிலே இயங்க உங்களாலும் என்னாலும் முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுக்குன்னு பாருங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வசனத்தை எத்தனையோ முறை நம்ம வாசிச்சிருப்போம். தேவன் உங்களுக்காக என்ன காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா? பல பேர் சொல்றாங்க, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சா நித்திய ஜீவனை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சா பரலோகத்துக்குள்ள உள்ள போவீங்க. பல பேர் பல விதமான வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார், நான் உனக்காக உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய தம்மில் அன்பு கூறக்கூடிய மக்களுக்கு நான் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை உன் கண்களினால் நீ பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன், நீயே தெரிஞ்சுக்கணும் நான் விருப்பப்படுறேன். மற்றவன் சொல்லக்கூடிய காரியங்களை வைத்துக்கொண்டு கர்த்தராகிய தேவனை நீ நான் அணுகக்கூடாது. மற்றவங்க நிறைய வார்த்தைகளை பற்றி பேசுறாங்க. நீங்க இந்த மாதிரி ஊழியத்தின் ஊடாக கடந்து போனா தான் உங்களுக்கு பரலோகத்திலே ஆண்டவராகிய தேவன் இடம் கொடுப்பார். நிறைய மக்கள் பேசுறாங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்களும் நானும் அப்படி ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்குள் போக வேண்டும் என்பதற்காக நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் போக வேண்டும் என்று அல்லது மற்றவர்களால் போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரலோகம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? அந்த ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய குடிமக்களுடைய நிலை என்னன்னு தெரியுமா? அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய நிலைகள் சட்டத்திட்டங்கள்னா என்னன்னு தெரியுமா? அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்றால் என்ன ஒண்ணுமே தெரியாம யாரோ சுட்டி காண்பித்த ஒரு காரியத்தை நோக்கி நீங்கள் நானும் பயணப்படுகிறது எப்படி?
ஏதோ ஒரு மனுஷன் சொன்னாங்க, அந்த 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 பகுதிக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் 1,00,000 கொண்டு வந்து, அதாவது அந்த சைடுக்குள்ளாக போகக்கூடிய மக்கள், எல்லா விதமான மக்களுடைய கையில வந்து 1,00,000 அந்த அந்த ஜனங்க வந்து கொடுக்க போறாங்களாம். யாரோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீங்களும் நானும் பயணப்பட ஆரம்பிக்கிறோமே தவிர, இது உண்மையா இல்லையா? உண்மையிலே 1,00,000 கொடுப்பாங்களா இல்லை தெரியல எனக்கு. யாரோ கையை காமிச்சுட்டா நான் பாட்டுக்கு வந்து அந்த காரியங்கள் யாவற்றையும் பயணப்படுகிறேன். கர்த்தர் சொல்லுகின்றார், நான் என்னிலே அன்பு கூறக்கூடிய மக்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சகல நன்மைகள், அது நீயே பாரு, உன் கண்ணில் பாரு. நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை நீயே உணர்ந்து கொள். யாரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியங்களை நம்பி நீ போகக்கூடாது. நான் உனக்கு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் பார்க்கும்படிக்காகத்தான் உனக்கு நான் ஆவிக்குரிய கண்களை நான் திறந்து வச்சிருக்கிறேன். எல்லா காரியங்களையும் அறியக்கூடிய உணர்வை நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறேன். இவைகளை நீ கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் எத்தனை பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சாலும் கர்த்தருடைய நாமத்தினால. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். பல நேரங்கள்ல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திற்கு எதிராக காணப்பட்ட அந்த மனிதன் கர்த்தராகிய தேவனால் தொடப்பட்டு கர்த்தரை சந்தித்து கர்த்தர் காண்பிக்கக்கூடிய பல தரிசனங்களை கண்டு, அதாவது அந்த கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அவர் சொல்லுகின்றார், ஒரு மனுஷனை நான் அறிவேன், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே 3ஆம் வானம் பரியந்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷனால் பேசப்படாததும் தூதர்களுடைய பாஷைகளை அவன் கேட்டான் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தாலும் புறம்பே இருந்தாலும் அதை நான் அறிய, தேவன் ஒருவரை அறிவார் என்று சொல்லி ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் கண்ட அந்த அப்போஸ்தலனுக்கு முன்பதாக பல உபத்திரவங்கள் வரக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தது. அவருடைய உயிருக்கு வரக்கூடிய சேதங்கள், உயிருக்கு வரக்கூடிய உடைமைகளுக்கு வரக்கூடிய சேதங்கள், அவருடைய அழைப்புக்குறதமாய் வரக்கூடிய சேதங்கள். ஒரு இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பவுலை கொண்டு போடுவார்கள் என்பதை பற்றி ஜனங்கள் பயந்து போய் அங்கு காணப்படக்கூடிய அதிகாரிகள், எல்லா விதமான அதிகாரிகளும் பவுலை கொண்டு ஒழிச்சு வச்சாங்க. அந்த அளவிற்கு அவ்வளவு பெரிய மூர்க்கமான ஒரு அந்த பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரத்திலும் கூட பவுல் தன்னுடைய ஓட்டத்தை விட்டு பின்னிட்டு போகாமல் போனதற்கு ஒரே ஒரு காரணம், தேவன் அவருக்கென்று ஆயத்த பண்ணின ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய கண்கள் கண்டது. அதை பார்த்ததுனால அதை விடுகிறதுக்கு அவனால முடியல. தேவன் எனக்காக, நான் அவர்களை அன்பு கூறக்கூடிய எனக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நன்மையை நான் பார்த்திருக்கிறேன். நான் பாராத தேவனை அல்ல, நான் கண்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் காணாதவைகளை விசுவாசிக்கிறவனாய் அல்ல, நான் காண்கிறவைகளை நான் அடையும்படிக்காக நாடுகிறேன். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் பலமாய் காணப்படக்கூடிய ஒன்று. காணாததை விசுவாசிக்கக்கூடியது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு காரியத்தை பற்றி ஏதாவது ஒரு நஷ்டம் வருகிறது உண்டான, அதை விட்டு நீங்களும் நானும் வெளியே போயிடுவோம். ஆனால் நீங்கள் கண்டது, அந்த காரியங்களை நீங்கள் காண்கிறது உண்டானால் அவைகளை அடையக்கூடிய விஷயத்திலே நீங்களும் நானும் சோர்ந்தே போக மாட்டோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் உங்களுக்குன்னு உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய சகல நன்மைகள். அந்த வசனத்தில் என்ன போடுக்கு, கர்த்தரிடத்திலே அன்பு கூறக்கூடிய மக்களுக்காக நிறைய நன்மைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. என்ன போட்டுக்கு பாருங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறக்கூடியவர்களுக்கு. இப்ப கர்த்தர் மேல எத்தனை பேர் அன்பு கூறுறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை அவர் சொல்றாரு. உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க அங்க வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும், என்னென்ன விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிறதுக்கு என்னென்ன விதமான காரியங்கள் எல்லாம் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட வேண்டும், நான் உங்களுக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறேன். முதலில் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். நான் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை உங்க கண்கள் இது வரைக்கும் பார்க்கல. பார்க்காததுனாலதான் நீங்களும் நானும் அவைகளை நாடி தேடாமல் எதையோ நாம் நாடி தேடக்கூடிய மக்களை. ஒரு முறை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, தேவன் என் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்புக்காக எத்தனை பரிசு வச்சிருக்கிறாருன்னு பாருங்க, எத்தனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. ஆண்டவராகிய தேவன் என்னுடைய உரிமைக்காக எனக்காக நாட்டி வைத்திருக்கக்கூடிய தன்மை, எத்தனை மேன்மையை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை பற்றி தான் தெளிவு வருகிறது உண்டானா, உங்களுடைய உடலையே கிழிக்கும்படிக்காக ஜனங்கள் எழும்பி வந்தாலும் கர்த்தரை விட்டு இம்மி அளவும் நீங்களும் நானும் விலகவே மாட்டோம். கர்த்தருக்கு உயிரையும் கொடுக்க நான் சம்மதிப்பேனே தவிர ஒரு நாளும் கர்த்தராக தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே வரவே வராது. உலகத்திற்காக எத்தனையோ நாட்கள் கர்த்தராக தேவனை விட்டு நம்ம விலகணும். உலகத்தினுடைய அநேக விதமான ஆசீர்வாதங்களை பெறும்படிக்காக நம்ம விலகணும். ஆனால் ஒரு முறை தேவன் எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை நான் காண்கிறது உண்டானார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பாடுகள் இனி வெளிப்பட போகின்ற மகிமைக்கு ஒப்பிடக்கூடியவைகள் அல்லவே அல்லன்னு சொல்றார். நீங்களும் நானும் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. நான் உலகத்தில் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன், இத்தனை கஷ்டத்தின் ஊடாக கடந்து போயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு பவுல் சொல்லுகின்றார், நீங்க பட்ட பாடுகளையும் ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளையும் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால ஒரு தராசரை வைத்து இருக்கிறது உண்டானால் இவைகளையும் அவைகளையும் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்.
நமக்குன்னு எத்தனை காரியத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தரை விட்டு விலகும் நினைவு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வராது. எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி கொடுக்கப்படட்டும், எத்தனை காரியங்கள் என்னை விட்டு விலகக்கூடியதாய் காணப்படக்கூடியதாய் இருக்க ஆரம்பிச்சாலும் சரி, குடும்பமே தூக்கி எறிஞ்சாலும் சரி, கர்த்தரை விட்டு விலகாத ஒரு மனம் வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய, எனக்குன்னு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை ஒரு முறை போய் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் காண்கிறது உண்டானால் தேவனை விட்டு உங்களையும் என்னையும் பிரிக்கிறவன் யார்? அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எத்தனை பசியோ பட்டினியோ நாசமோசமோ நிர்வாணமோ எத்தனை இழப்புகள் வர ஆரம்பித்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவைகள் ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்தும் இருக்கிறேன்னு சொல்றார். இதற்கு என்ன காரணம்? தேவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி நான் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தரை விட்டு எத்தனை காரியங்களை என்னை பிரிக்கும்படிக்காய் வர ஆரம்பித்தார். குடும்பமே விட்டு வெளியே போனாலும் தேவனை விட்டு விலகாத ஒரு மனம் என்னுடைய மனமாய் காணப்படாது. இப்படிப்பட்ட ஒரு சந்ததி தான் கர்த்தருக்கு தேவை. ஆண்டவராக தேவனை முழுவதும் நேசிக்கக்கூடிய மக்களாக, கர்த்தருக்காக எதையும் இழக்கும் ஒரு மக்களாக இப்படி நாம் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் நிச்சயமா இந்த உலகத்திலே காணப்படும் சீர்கேடுகள் நம் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தினாலே சீராக்கப்படுகிறது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய திட்டத்தை உங்களை கொண்டு இந்த உலகத்திலே நிறைவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ஒரு தெளிவான வாழ்க்கை வாழுங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஒரு குத்து மதிப்பான ஒரு வாழ்க்கை இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காக நான் ஆராதனைக்கு போனேன், ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக போனேன், ஏதோ ஒரு 2 வார்த்தையை வந்து பிரசங்கம் பண்ணார், 2 போதனை வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த ஒரு காரியம் எனக்கு போதுமானதா இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இதை காட்டிலும் மேல் அதிகமாக நீங்க யோசிக்க முடியாத அநேகம் காரியங்கள். அது அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. அது என்ன போட்டு பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறக்கூடியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்திலே அந்த ஒரு காரியம் கூட தோன்றவே இல்லை. நம்ம யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். எத்தனையோ காரியத்தை நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம், எத்தனையோ விஷயத்தை நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க யோசிக்காத ஒண்ணு, நீங்க அறியாத ஒண்ணு, உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை பத்தி உங்களால இந்த ஒரு தாட்ஸ் கூட உங்களுடைய வாழ்க்கை வரவே வராது. யோசிக்கவே முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இவைகளை அடையும்படிக்காக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு தெளிவான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்க. என்னை நான் தெளிந்து ஆராய்ந்து பார்த்து சகலத்தையும் நிதானித்து பார்க்கக்கூடிய அறிவுள்ளவனாக என் தேவனை நான் நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. என் தேவனாக கர்த்தர் எனக்கென்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் எப்படிப்பட்டது, இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெறாம எதையோ நோக்கி நான் கடந்து போறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வாஸ்ட், ஒண்ணுமே இல்லைங்க. எந்த விதமான ஒரு நன்மையும் காணப்படவே இல்லை. எத்தனையோ விதமான மக்கள் சொன்னாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நன்மை வரும், கிருபை வரும், ஆசீர்வாதம் வரும், எல்லா விதமான கிருபைகளையும் தடையில்லாம உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் இழந்து போயிட்டு, குடும்பம் போயிடுச்சு, என்னுடைய எல்லா விதமான காரியத்தையும் இழந்து போயிட்டேன், ஒரு நன்மையும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு என்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நன்மையை ஒரு தடவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த இழப்புகளை அதற்கு ஒப்பிட்டு பார்க்க உங்களால முடியாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தரை நேசிக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் ஆணித்தரமாய் கர்த்தராக தேவனை நேசித்ததற்கு என்ன காரணம்? தங்களுடைய உயிரை ஆண்டவராக தேவனுக்கு என்று கொடுக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தரை அவர்கள் நேசித்ததற்கு என்ன காரணம் என்றால், தேவன் அவர்களை நேசித்த அந்த அன்பினுடைய ஆழத்தை அவங்க விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சார். அவங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை உடைய கண்கள் கண்ட மாத்திரத்துல என்னை இவ்வளவு தூரம் நேசித்து கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன், நான் ஒண்ணுமே செய்யலையே, ஆண்டவருக்குன்னு ஒரு காரியத்தை கூட நான் செய்யலையே, ஒரு துரும்ப கூட நான் வந்து எந்த விதமான காரியத்தை இங்கிருந்து நான் வந்து நகர்த்து கூட போடலையே, இவ்வளவு பெரிய நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கு ஆண்டவராக தேவன் என்மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் காணப்படுகிறார். இதை நான் பார்க்கும் பொழுது அந்த அன்பை விட்டு விலக எனக்கு மனமே வராது. இப்படிதான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலைகள் காணப்படக்கூடியதாய் இருந்தது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கடைசி காலத்தில் இப்படித்தான் நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். கடமைக்காக ஜெபம் பண்றது, கடமைக்காக ஊழியம் பார்க்கறது, கடமைக்காக சபையில போறது, ஒரு 4 பாட்டு பாடுறது, 4 டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து கர்த்தராக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கல. அவரை உண்மையாய் நேசிக்கும் மக்களாய் தெளிவாக நீங்க அந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும், அந்த ஒரு தெளிவோடு கூட நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தருவார் என்பதில் சந்தேகமல்ல. உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை சீர்படுத்தும்படி உருவாக்கப்பட்டவர்கள். ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். ஆதாமை ஆண்டவராக தேவன் உருவாக்கி கர்த்தர் அவனுடைய கையில ஒரு நல்ல ஒரு பொறுப்பை தந்தார். இந்த உலகத்தை பண்படுத்தவும் காப்பாற்றவும் தக்கதான ஒரு உரிமையை கர்த்தர் தந்தார். இப்ப இந்த உரிமையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திரும்ப நீங்களும் நானும் பெற போறோம். உலகத்தை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இது நான் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால்
என்னுடைய பங்குக்கு நான் சீர்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்குவேன். நான் இயங்காது இருக்கிறது உண்டானால் என்னுடைய பங்கு மட்டும் சீர்கெட்டதாக இந்த உலகத்தினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய பங்குகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அவைகளை சீராக்கும்படிக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்றால், தெளிந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறது உண்டானால் நிச்சயமாய் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்திலே பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில எதை ஆண்டவராக தேவன் நம் வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார்? பல நேரங்கள்ல நம்மையே குறித்து நாம் மேன்மையாக நினைவு கூறக்கூடிய தன்மைகளை நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவுள்ளவனாய் நீ விளங்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆணித்தரமாய் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவருக்கு தெளிவுள்ளாக்கக்கூடிய காரியம் எங்கிருந்து வரல. அவரே தெளிந்த ஒரு பார்வையுள்ளவராய் காணப்பட ஆரம்பிச்சதுனால மனிதர்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரமாகட்டும், சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரமாகட்டும், காலநிலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரமாகட்டும், அல்லது பிதாவாகிய தேவனுடைய ஆதீனத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரமாகட்டும், எல்லாவற்றிலும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை தெளிவுள்ளவராய் காணப்பட்டது மாதிரி இந்த உலகத்திலே வாழக்கூடிய நீங்களும் நானும் தெளிந்த பார்வை உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பப்படுகின்றார். என்னையே நான் மெச்சிக்கொள்ளும் ஒரு மனிதனாய் அல்ல, தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்து என்னை ஆராய்ந்து பார்க்கும் அறிவுள்ளவனாய் என்னை உருவாக்கும். தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று அன்றைக்கு அந்த ஆயக்காரன் ஜெபிச்சது மாதிரி என்னுடைய குறைவுகளை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு கிருபையை தாரும். நான் நிறைய நேரத்துல என்னையே நான் மெச்சிக்கொள்றேன், என்னையே நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் தான் எல்லா விதமான காரியத்திற்கு முதன்மையானவனை போல என்னை கொண்டு மற்றவனை நான் தீர்ப்பு செய்ய ஆரம்பிக்கிறேனே தவிர என் குறைவுகளை நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. இன்றைக்கு நான் என்னை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி ஆராய்ந்து பார்க்கிறேன். எனக்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது காரியமாக வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவுள்ளவனாய் இயேசு தன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தது மாதிரி நானும் என்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் ஆழமாய் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவனாய், தெளிவில்லாம ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி கடந்து போகணும்னை போல யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் கூப்பிடுறாங்க அங்கெல்லாம் நான் போகக்கூடிய ஒரு மனுஷன் மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படித்தான் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இந்த ஒரு அறிவை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவது காரியமாக, கர்த்தர் நீர் உண்மையிலே அன்பு கூறக்கூடிய மக்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்களாமே, அவைகளை எங்களுடைய மனசுல யோசிக்காத நிறைய காரியத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய வசனத்துல பார்த்தோமே. அவைகளை நாங்கள் கண்டு அவைகளிலே நாங்கள் இன்னும் உறுதியாக எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி உம்மை நோக்கி எங்கள் நகர்வை நாங்கள் நகர்த்தி முடிக்க எங்களுக்கு ஏற்ற கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தத்தை நீங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை நீங்க சம்பாதிக்கிறதுக்காக இந்த உலகத்துல ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்பட்டவங்க கிடையாது. உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக வாழ்க்கை வாழும்படிக்காக தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டவங்க கிடையாது. கர்த்தராகிய தேவன் தமக்கென்றே உங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நீங்கள் செய்யும்படிக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க. இப்ப கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, நான் என்ன செய்யணும் நீங்க சித்த வச்சிருக்கிறீங்க, அதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள எனக்கு ஏற்ற அறிவை தாங்க, எனக்கு ஏற்ற ஞானத்தை தாங்க, எனக்கு ஏற்ற ஒரு தெளிந்த ஒரு புத்தியை நீங்க தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து ஒரு முறை நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காக உரைக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் கற்று உணர ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எதையோ நாங்கள் கர்த்தாவை பின்பற்றின ஒரு மக்களாய், யாரோ காண்பித்த வழிகளை நோக்கி கடந்து போகக்கூடிய மக்களாய், எது எங்களுடைய இலக்கு என்பதை பற்றி அறிய முடியாதவர்களை யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் எங்களை பார்த்து கையை காமிச்சாங்களோ அதை நோக்கி நாங்கள் பயணப்பட ஆரம்பிச்சோம். எங்களுக்குன்னு ஒரு வழி தெரியல, எங்களுக்குன்னு உண்டான அந்த மார்க்கத்தை நாங்கள் அறியாம போனதுனால அவன் சொல்லக்கூடிய வார்த்தையில கொஞ்ச நாள் போகணும், இவங்க பேசக்கூடிய வார்த்தையில கொஞ்ச நாள் போகணும், மற்றவங்க எங்களுக்கு முன்பதாக கைட் பண்ணக்கூடிய அந்த காரியத்திற்கு கடந்து போனவே தவிர எங்களுக்கு என்கிற ஒரு இலக்கே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல கேள்வியை உண்மை நோக்கி நாங்கள் கேட்கும்படிக்காய் வருகின்றோம். எங்களை உண்டாக்கினதற்கு என்ன நோக்கம், எதை நோக்கி நாங்கள் பயணப்பட வேண்டும், எது எங்கள் வாழ்க்கையினுடைய இலக்காக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெளிவான ஒரு மனம் பெற்ற மக்களாய் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தரில் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பவுல் அப்போஸ்தலன் சொன்னது மாதிரி எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்பதை போல அவர் பிடிக்கப்பட்ட அந்த காரியங்களை புரிந்து கொள்வதனால அந்த இலக்கை நோக்கி அவர் தன்னுடைய பயணத்தை
பயணத்தை நகர்த்தினது மாதிரி நாங்களும் எங்களை பிடித்த அந்த நிலைகளை புரிந்து கொண்டு எங்கள் பயணத்தையும் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உரைக்கப்பட்ட வார்த்தைகள் யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, அது எங்களுக்காய் சொல்லப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அவைகளின் படி வாழ்ந்து உமக்கு சித்தமாதனை நிறைவாற்றி ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.